சென்னை பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் வழங்கும் பணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட மக்களுக்கும் நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் பணி தொடங்கியது. வேளச்சேரியில் உள்ள சக்தி விஜயலட்சுமி நகர் நியாய விலைக் கடையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மக்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து 4 மாவட்டங்களில் உள்ள நியாய விலைக் கடைகள் வாயிலாக மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. முன்னதாக டோக்கன் வழங்கப்பட்டு கூட்ட நெரிசல் இல்லாத வகையில் நிவாரணத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டோக்கனில் குறிப்பிட்டுள்ள நாள் மற்றும் நேரத்தில் நியாய விலைக் கடைகளுக்கு பயனாளிகள் வருகை தந்து நிவாரணத் தொகையை பெற்றுக்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக ஒவ்வொரு நியாய விலைக் கடைகளிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பயனாளிகள் நிவாரணத் தொகையை பெற்றுச் செல்கின்றனர். தினமும் காலை 9 மணி முதல் 1 மணி வரையும், மதியம் 3 மணி முதல் 5 மணி வரையும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள் மற்றும் கைக்குழந்தையுடன் வரும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே நிவாரணத் தொகை தொடர்பான புகார்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் தங்களின் குறைகளை கேட்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.